வச்சுப்பேன். நீட் எக்ஸாம், மாணவர்கள், அதை சுற்றிய அரசியல். தயவு செஞ்சு பெற்றோர்கள் நம்மை சுற்றியுள்ள எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இந்த விஷயங்களை நம்ம சுற்றியுள்ள எல்லா குழந்தைங்க மனசுலையும் பதிய வைக்க வேண்டியது நமது கட்டாயம். அருவருப்பான அரசியல் நடந்துகிட்ருக்கு. அருவருப்பான அரசியல். இந்த அருவருப்பான அரசியலில் இருந்து இந்த சமுதாயத்தில் நம்மளும் ஒரு பகுதியாக இருக்கோம். ஆனால் இதில் இருந்து சரியான விழிப்புணர்வை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து மட்டும்தான் இந்த அருவருப்பு அரசியல் வெளியே வர முடியும். ஏங்க நீட் எக்ஸாம் இருந்தால் எல்லாம் வந்து பயிற்று இந்த எல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம், ஏற்கிறோம், இல்லைன்னு சொல்லி முன்னாடி நீட் அதுக்கு பின்னாடி 2 வகுத்து கொடுக்குறோம். முன்னாடி கட் ஆஃப் 7.7 எடுத்தால் இந்த கட் ஆஃப் எடுத்து டேரெக்டாக எடுக்கலாம், போனால் சீட் வாங்கலாம். அதில் என்ன டொனேஷன் கேட்டாலும் சரி, இல்லை ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தாண்டி என்னென்ன டொனேஷன் கேட்குறாங்களோ எல்லாமே அவங்க ஆஃபர் பண்ணணும். இருக்கப்பட்டவங்க கொடுக்கலாம், இல்லாதப்பட்டவங்க கனவுகளை புதைச்சிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ அந்த 200 உதாரணம் வச்சுக்கோங்க, 200க்கு 199 எடுத்திருக்கான், 198 எடுத்திருக்கான். ஸோ அந்த இயர் கட் ஆஃப் ஃபீஸ் பண்ணப்படும். இந்த மார்க் எடுத்தவனுக்கெல்லாம் இதை மட்டும் வாங்கிக்கோ. இதுக்கு கீழே யார் இருக்கணும்? அப்போ கஷ்டப்பட்டு அங்கே படித்து உழைச்சி 196 197 எடுத்தவங்களுக்கும் அங்கே இத்தனை கொடுக்கணும். கொடுத்தா தான் மெடிக்கல் காலேஜில் சீட்டு. மெடிக்கல் காலேஜில் சீட் அப்போ தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது இல்லையா? இப்போயும் வந்து போகிறாங்க, ஃபீஸ் கட்டுறாங்க, சில நிலைப்பாடுகள் இருக்குது. ஆனால் முன்ன நடந்த மருத்துவத்துறையுடைய அந்த படிப்பில் நடக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதில் கட்டுற டொனேஷன், அதெல்லாம் பார்க்குறப்ப இன்றைக்கி இந்த விஷயம் வெகுவாக குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்கு? எதுக்கு நீட் எக்ஸாம்? எல்லா துறைக்கும் தகுதியான அதிகாரிகள் வேணும்னு சொல்லி அரசு துறையில் மாநில அரசோ மற்ற அரசோ வச்சுக்கிறாங்க. தகுதியான மருத்துவர்கள் உருவாக வேண்டும்னு நினைக்கல. என்ன தப்பு? இன்ஜினியர்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னும் ஆல்ரெடி ஒரு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. இன்னும் ஸ்ட்ரிக்டான என்ட்ரன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா நிறைய இன்ஜினியர்கள் கனவுகளோட இன்ஜினியரான பல பேர் இன்னைக்கு இன்ஜினியரிங், உண்மையான இன்ஜினியரிங்லேருந்து அதே ஆகி வேறு பிஸ்னஸ், வேறு தொழில் பண்ணிவிட்டு இன்ஜினியரிங்கிற ஆசையை மனசுக்குள்ளே புதைச்சிட்டு வாழ்கிறாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? த கவுண்ட். எவ்வளோ இன்ஜினியர்ஸ் உருவாயிருக்காங்க. கவுண்ட் இருக்குல்ல, இட் நாட் அ ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். எல்லோரும் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ன்னு நினைக்கிறோம். இது ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இல்லை, த குவாலிட்டி ப்ராசஸ். இந்த குவாலிட்டியான இன்ஜினியர்ஸை உருவாக்குறதுக்கு குறைஞ்சது 1-2 என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருந்தால் தான் உருவாக்க முடியும். இவ்வளோ கவுண்ட் இன்ஜினியர்ஸ் வெளியே வர்ற இடத்துல மார்க் இஸ் நாட் அ மேட்டர், குவாலிட்டி இஸ் அ மேட்டர். மார்க் கேன் பி அப்டைன்ட் பை எனிபடி ஆன் தி எஃபர்ட்ஸ். பட் ஆனால் இந்த குவாலிட்டியை எப்படி என்ஷூர் பண்ண முடியும்? நம்ம அந்த குவாலிட்டியை பற்றி நம்ம யாரும் பேசுகிறதுக்கே தயாராக இல்லை. அதனால தாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு ப்ரொமோட் பண்ணி ஒரு விஷயம் உள்ளே போகிறோமே தவிர எங்கேயும் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காகவோ இதுக்காகவோ இல்லை. தேவையற்ற கொள்ளைகளை, மருத்துவ சார்ந்த கொள்ளைகளை கல்வியில் தடுக்கணுங்கிறதுக்காக தான் நீட் இருக்கே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. இப்போ நீட்டில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். குழந்தைங்க போகிறாங்க, 12வது படிக்கிறாங்க, 12வது 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறாங்க, மார்க் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அவங்கள படிக்க தயார் பண்ணுறோம். அதுக்கு ஒரு சர்டைன் கொஷின் பேப்பர் வந்து எங்கேருந்து அவுட் ஆஃப் புக்கிலேருந்து வர்றதில்லை. 11th படிக்கிறாங்க, 12th படிக்கிறாங்க, அதோட சயின்ஸ் தெரியும், பயாலஜி தெரியும், அவங்களுக்கு ஜுவாலஜி தெரியும். ஸோ எல்லாமே படித்து தான் வராங்க. ஸோ அதில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட கொஷின்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டு அண்ட் அவுட் ஆஃப் பாக்ஸில் அந்த திங்கிங்க்கு பிள்ளைங்களை அப்பயே உட்படுத்தி ஸோ அந்த நாலேஜை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி அந்த நீட்டுங்கிற ஒரு பேப்பரை கொண்டு வராங்க. எதுக்கு? சூஸிங் த குவாலிட்டி பீப்புள். அதனால் நீட்டு வந்து நான் எழுதிட்டேன் போயிட்டேன்னா அது ஒன்றும் உங்களை தகுதியாக்கி உனக்கு தகுதியில் வெளியே போ அப்படின்னு அது சொல்லலை. மறுபடியும் அது வாய்ப்பை க்ரியேட் பண்ணுது. நீ அட்டன் பண்ணு, நீ ட்ரை பண்ணு, நீ படி. 5 வருஷம் நீ மருத்துவர் படிக்கணும்னு நினைக்கிற உன்னால் வந்து 2 மாதமோ 3 மாதமோ 6 மாதமோ 8 மாதமோ உன்னை நீ தயார் பண்ணிவிட்டு அதுக்கேற்ப அந்த மருத்துவத்துறையில் நீ சேர்ந்துட்டு அந்த துறையில் நீ வந்து 5 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ மருத்துவராக வெளியே வரும்பொழுது ஒரு குவாலிட்டி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ 5 வருஷம் மருத்துவம் படிக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேறு மாநிலத்தில் போய் ஒருத்தர் மருத்துவம் படிச்சுட்டு இப்படி ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்தில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப திடீர்னு ஒரு கூட்டம் வராங்க, மருத்துவர் ஆகணும், அவங்க சமூகத்தில் ஒரு அழகான விஷயத்தை கட்டமைக்கணும் அப்படின்னா அந்த குவாலிட்டியை எப்படி கவர்மெண்ட் இன்ஷூர் பண்ணும்? அந்த குவாலிட்டியை தேர்வுகள் மூலம் தான் இன்ஷூர் பண்ண முடியும். இப்படியே பேசிட்டு இருந்தால் நாளைக்கு அரசு துறையில் IAS IPS எல்லாத்துக்குமே வந்து தேர்வு இல்லாமல் மார்க் எடுத்தவங்களை எல்லாம் IAS IPS ஆக்கினா குவாலிட்டியான கவர்மெண்ட் வந்து உருவாயிடும், குவாலிட்டியான கவர்னன்ஸ் வந்து இந்தியாவில் கிடச்சிரும். சார் இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சார். பார்ட்டி அந்த பார்ட்டிங்கிற பேரில் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. 13 வருஷமா நீட் நடந்துட்டு இருக்கு. 13 வருஷமா தூங்கிட்டு இருந்தாங்களா? இன்னைக்கு வந்து நீட்டை பிடிச்சி தெரியுறாங்க. இன்னைக்கு பிடிக்கிறதுக்கு வேற கையில் ஆயுதம் இல்லை. ஏன்னா ஓகே, அரசியல் சித்தாந்தம் சார்ந்து வேற கொள்கைகள் இருந்தாலும் மத்திய அரசுங்கிறத சார்ந்து இந்தியாவில் நடுவில் சேர் போட்டு உட்காந்து, உலகத்தில் இந்தியா வந்து சேர் போட்டு உட்காந்து பெருமை மிக்க ஒரு நாடாக தான் திகழ்ந்துட்டு வருது. அதில் சட்டம் ஒழுங்கு சார்ந்த சம்மந்தப்பட்டோ வேறு எந்த பிரச்சனையும் சம்மந்தப்பட்டோ புதுசாக உருவாகிற கட்சிகள்னால கையில் எடுக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் வக்கு இல்லாமல் அவங்க எடுக்கிற விஷயம் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆகி சக்ஸஸ் ஃபேக்டர்ஸை ப்ரூஃப் பண்ண 13 வருஷம் ஆச்சு.
ப்ரூவ் பண்ணி பல மருத்துவர்களை உருவாக்கி சக்ஸஸை ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த நீட்டை கையில் எடுத்து போராட்டம் பண்ணுறது தன்னுடைய அற்ப அரசியலுக்காக மட்டுமே தவிர, ஏங்க ஒரு மத்திய மந்திரியை போய் ரிசைன் பண்ண சொல்லுன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். அங்கே இல்லை மாணவர்கள், இல்லை மாணவர்கள் போராட்டம் பியூராக எப்படி இருக்குங்கிறத, இளைஞர்கள் போராட்டம் பியூராக எப்படி இருக்குங்கிறத நம்ம ஜல்லிக்கட்டு ஒரு மாநிலம் நிரூபிச்சிருச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவில் இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது அப்படின்னா மக்களுக்கு உண்டான தேவை அதுன்னு சொன்னால், ஜல்லிக்கட்டுக்கு ஒத்த மாநிலத்தில் கூடின கூட்டம் தானா சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க மாதிரி இதுதான் தேவைன்னு சொன்னால், அது சம்மந்தப்பட்ட எவ்வளோ கூட்டங்கள் அங்கங்கே மாநிலத்தில் இந்நேரம் 13 வருஷத்தில் கூடியிருக்கணும். கவர்மெண்ட்டே ஸ்தம்பிச்சிருக்கணும். இங்கே ஸ்தம்பிக்க முடியாது. இவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. ஏன்னா அதனால் பயனடைஞ்சவர்களுக்கு தெரியும். கஷ்டப்படுறவங்க, நீ கஷ்டப்படுறியா, கஷ்டப்படுற பிள்ளைங்க இருக்காங்களா, படிக்கிறாங்க, திறமை இருக்கா, படி, எக்ஸாம் எழுது, ஒரு தடவை எழுது, 2 தடவை எழுது. எஸ், நவ் தே ஸ்டார்டட் டு ரியலைஸ் தட் ஐ எம் ஹேவிங் எ ஹியூஜ் பிக் ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஐ கேன் ஸ்டில் அட்டன் மை எக்ஸாம், ஐ கேன் பாஸ் ஒன் டே. அதில் மாற்று கருத்து இல்லை. எத்தனையோ வயசில் ஒருத்தர் நீட் எழுதிட்டு இருக்கான், நியூஸில் பார்த்தேன். 42 நீட் எழுதிட்டு இருக்காரு. அப்போ அந்த அந்த விஷயத்தை கொடுக்குதுல, அதுதான் ஜனநாயகம். அதுதான் தட் இஸ் அ ஃப்ரீடம் ஆஃப் இது. அதுக்குள்ளே ஒன்று நீ தயார் பண்ணிக்கோ. நான் தயாரே பண்ணிக்க மாட்டேன், நான் 200க்கு 198 மக்கப் பண்ணி மார்க் எடுத்துகிறேன், நான் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் போய் டாக்டரில் போய் சேர்ந்துடுறேன். எஸ், இருந்துச்சு. கவுண்ட் கம்மியாக இருக்கப்போ அது ஒத்து வரும். இவ்வளோ பேசுகிறோம் இல்லைங்க. கடந்த 10 வருஷத்தில் 428 மெடிக்கல் காலேஜஸ் இந்தியா பூரா உருவாயிருக்கு. 1.5 லட்சம் சீட்ஸ் டாக்டர் சீட்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. இவ்வளோ சீட்ஸ் கிரியேட் ஆகி இவ்வளோ விஷயத்தை பண்ணுறப்ப அந்த அளவுக்கு டாக்டர்ஸும் அந்த அளவுக்கு கேண்டிடேட்ஸும் வெளியே வரும்பொழுது அதை எப்படி நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவீங்க? குவாலிட்டியான டாக்டர்ஸை எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவீங்க? லாஸ்ட் 10 வருஷத்தில் மட்டும் 2014க்கு முன்னாடி 50,000 சீட்டு தான். இப்போ 1.5 லட்சம் சீட்டு கிரியேட் ஆகிருக்கு. 420 மெடிக்கல் காலேஜ் இந்தியா பூரா கிரியேட் ஆகிருக்கு. இது பெரிய சாதனை இல்லையா? நீங்கள் நீட்னு சொல்கிறீங்க. இப்போ நீட் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ சீட் கிரியேட் ஆகிருக்கு, எவ்வளோ போஸ்டிங் ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ பாஸ் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர் குவாலிட்டி டாக்டர்ஸ் ஆகி வெளியே வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி பேச முடியாது. ஏன்னா இங்கே தான் குவாலிட்டியான விஷயங்கள் நடக்குது. ஆனால் பேச மாட்டோம். ஏன் சிபிஎஸ்சியை பற்றி பேசுங்க. சிபிஎஸ்சியில் ஹிந்தி அந்த 3rd லாங்குவேஜ், அதை பற்றி பேசுங்க. ஏன்னா அதை இப்போ கட்டாயமாக நீ பாஸ் பண்ணால் மட்டும்தான் 9th 10th நீ உனக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்குல்ல, அது கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? அதை எதிர்த்து போராடுங்க. அது ரொம்ப உபயோகப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. 3வது மொழியை எதிர்த்து போராட தயார்னு சொல்கிறோம், ஒத்துக்கிறோம், ஏற்றுக்கிறோம். இப்போ சிபிஎஸ்சியில் கட்டாயமாயிடுச்சு. முன்ன ஒரு காலத்தில் சிபிஎஸ்சி தெருவுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கும். இன்றைக்கி தெருவுக்கு குல்ஃபீஸ்கார மாதிரி அங்கங்கே சிபிஎஸ்சி இருக்கான். 10ல் 6-7 ஸ்கூல் சிபிஎஸ்சி தான் இருக்குது. அப்போ சிபிஎஸ்சியில் ஒரு விஷயம் இருக்குது. 3வது லாங்குவேஜாக நீங்கள் எடுக்கிற ஹிந்தி பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் கட்டாயம் ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் வைக்கிறாங்க. நீ கம்பல்சரி பாஸ் பண்ணணும். அப்போ அவன் தமிழும் பாஸ் பண்ணணும், தமிழ்நாட்டில் உள்ள இங்கிலீஷும் பாஸ் பண்ணணும், அவன் எடுக்கிற 3வது லாங்குவேஜ் ஹிந்தியும் பாஸ் பண்ணணும். அது சிபிஎஸ்சி சொல்லுது. அப்போ அந்த சிபிஎஸ்சி போர்டை எதிர்த்து சிபிஎஸ்சி ஸ்கூல் நிர்வாகமும் அதை சார்ந்த மக்களும் அதை சார்ந்த ஸ்டூடெண்ட்டும் அந்த ஸ்டூடெண்ட்டை சார்ந்த பேரண்ட்ஸும் இன்ன வரைக்கும் ஒரு போராட்டம் பண்ணலை. ஆனால் நம்ம நாட்டில் நம்ம மக்களில் நம்ம மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி எதிர்த்து போராட்டம் நடக்கும், கருப்பு மயில் அழிப்போம், இதெல்லாம் பாராட்டுக்குரியது. ஆனால் இப்போ நடந்திருக்கே 9th 10th எல்லா ஸ்கூலும் பண்ணுங்களேன். ஏன்னா அவங்களால முடியாது. 70% 60% சிபிஎஸ்சி ஸ்கூல் பெருகிருச்சு. அந்த ஸ்கூலில் 60% எல்லோரும் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுனா, எனக்கு அந்த 3வது கம்பல்சரி நீங்கள் சொன்னது வேணான்னு தமிழ்நாட்டில் ப்ரொட்டஸ்ட் பண்ணுனா, நான் தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் கம்பல்சரி பாஸ் இருக்கணும், மற்றதுலலாம் எங்களுக்கு நார்மல் தான், முன்னாடி இருந்த எக்ஸிஸ்டிங் ப்ரொசீஜரை வைங்கன்னு சொல்லுங்கள். இப்போ கொண்டு வந்தாங்கன்னா அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா they are doing the business. They are doing education as a business. They cannot be able to suddenly stop for any kind of boards what they are telling. They must want to adhere or they want to skip out from the board. அப்போ அந்த நிலைமை வரும்பொழுது அதில் சேர்க்க இல்லை. அதுக்காக போராடுறதுக்கு இங்கே யாரும் தயாராக இல்லை. அதுக்காக போராடுங்க, அந்த விஷயத்துக்காக எடுங்க. இன்னொரு இடத்துல கட்டாயமாக திணிக்கிறது தவறு தான். ஆனால் ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக அந்த வாழைப்பழத்தில் பொறுமையாக ஊசி ஏற்றுற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி 3வது லாங்குவேஜ் நீ 9th 10th நீ வேறு வழியிலப்பா, இனிமேல் பப்ளிக்கில் நீயே பாஸ் ஆகணும்ப்பா அப்படின்னு. அது கஷ்டம் இல்லையா? அது ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிக்கலான விஷயம். அதை பண்ணலாம், அதை யோசிக்கலாம், அதை பற்றி கேட்கலாம், அதை பற்றி நிறைய கரெக்ஷனை கொண்டு வரலாம். பிஸ்னஸ் போயிடும் பாஸ், தொழில் போயிடும் பாஸ், கொள்ளையடிக்கிறது போயிடும், பணம் வாங்கி கருப்பை வெள்ளை கருப்பு எல்லாம் போயிடும், ஒன்றும் இருக்காது, கஷ்டம். இவ்வளோ தான். இதுதான் யதார்த்தமான உண்மை. மக்கள் நினச்சா போராட முடியாதா? தமிழ்நாட்டில் இத்தனை ஸ்கூல் இருக்கே. எனக்கு நீட் வேணும்னு அந்தந்த பேரண்ட்ஸோட பிள்ளைங்க நீட் வேணாம்னு நினச்சா அவங்களோட பிள்ளைங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள ஸ்கூலில் உட்காந்து வாசலில் உட்காந்து போராட்டம் பண்ணால்
பேன் இந்தியா நியூஸுங்க, வேர்ல்டு நியூஸு பண்ண முடியாதா? தெரிஞ்ச பேரண்ட்ஸுக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கும் தெரியும். இங்கே பிரச்சனை நடுவில் நிற்கிற பூச்சிங்க தான். இந்தியாவில் எந்த விஷயத்தை பிடிச்சிட்டு அரசியல் பண்ணணும்னு தெரியாமல் அரசியலுக்காக அலைஞ்சிட்டு சில விஷயங்களை தேடி போகிறதினுடைய விளைவு இது மாதிரி நடக்குது. அதனால் நான் எல்லாருக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிற விஷயம் ஒன்று தான். இந்த அருவருப்பு ஆன ஒரு அரசியல் நீட்டு யோசிச்சு பாருங்கள். நீட்டை வச்சு பண்ணுற இந்த அருவருப்பான அரசியல்னால தெரிஞ்சோ தெரியாமலோ குழந்தைங்களுடைய அடுத்த தலைமுறையோட மனசில் ஒரு ஓரத்தில் ஒரு நற்பாசை க்ரியேட் ஆகும். ஸோ அவங்களுடைய கனவு பாதிக்கப்படும். இன்டேரக்டாக சைக்கலாஜிக்கலாக அவங்களோட கனவு சின்னதாக சிதைக்கப்படும். ஏதோ ஒரு டோர் ஓப்பன் ஆகாதுன்னு. இன்றைக்கு உண்டான தலைமுறைக்கு அதோட விஷன் என்னன்னே தெரியாது. நீட்டை பற்றி போராடுறோம். எத்தனை கோடி பேருங்க நீட் எழுதுகிறாங்க. போராடுறதுக்கு பெரிய விஷயமா? ஏங்க ரொம்ப ஃபியூ இன்ஜினியர்ஸ் வந்து அத்தனை லட்சம் பேர் எழுதுனா இன்ஜினியர்ஸ், அதுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணும்னு யாரும் போராடலை. ஆனால் நீட்டுக்கு போராடுறாங்க. எங்கேயும் லாஜிக் கிடைக்குதில்ல. இன்றைக்கி என்ன அத்தியாவசிய பிரச்சனையா? இது இல்லாட்டி அடுத்த வேலை சொத்துக்கு கஷ்டப்பட போகிறோமா, இல்லை எதுக்கும் கஷ்டப்படாமா? பிரச்சனை அது இல்லைங்க. இந்த வருஷம் படிப்பில் போட்டு விட்டுட்டா இதை எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்து அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் படித்து போயிடுவாங்க. இன்னொன்று கோச்சிங் தான் வேணும்லாம் இல்லைங்க. நிறைய இலவச பயிற்சி மையம் இருக்குது. கோச்சிங் கொடுக்குறவங்க கோச்சிங்கில் போகிறாங்க. எல்லாம் அப்படி தாங்க. 6th 7th நீங்கள் அவங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களை அனுப்புகிறோம். சாயங்காலம் டியூஷன்னா நம்ம அடிஷ்னலாக நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கிறது இல்லையா? அது மாதிரி நீட்டுக்கு போகிறாங்க. அது கோச்சிங்னா கோச்சிங் கொடுத்து போகிறாங்க, அவ்வளோதான். கோச்சிங் சென்டரில் கொள்ளையடிக்கிறாங்க, எஸ் படிக்கிறாங்க. நம்மளுடைய அறியாமை நமக்கு எப்போ த லேக் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு இருக்கோ அது வரைக்கும் நமக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு இன்ஸ்டியூஷன் உருவாகிட்டு தான் இருக்கும். அவன் சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருப்பான், அவன் சம்பாரிச்சுட்டு தான் இருப்பான். அது குறைய அடுத்தவங்க சொல்லக்கூடாது. நம்ம லேக் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணணும். அதை ஏன் நீங்கள் 20 வருஷமாக கரெக்ட் பண்ணலாம் சார்? 25 வருஷமாக எவ்வளவோ ஆட்சிகள் இருக்குது. 30 வருஷமாக ரொம்ப இன்னும் ஹெல்த்தியாக. எஸ், ஐ அக்ரி. இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு பாடத்திட்டங்கள் ரொம்ப ஹெல்த்தி தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணி அந்த பாடத்திட்டத்தை அப்கிரேட் பண்ணி போவோம். நீட் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு பாடத்திட்டத்தை மாற்றுவோம். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே போயிடும் சார். நம்ம அதை விஷயனாக வைப்போம். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது அந்த விஷயம் மட்டும்தான். அதை விட்டுட்டு நம்ம சிபிஎஸ்சினா இப்படி இதுனா அப்படி அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே குவாலிட்டி தான். அங்கே சொல்லித்தரதும் ஒரு டீச்சர் தான். அந்த டீச்சர் குவாலிட்டி இருந்தால் தான் நீ எவ்வளோ பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூலில் உங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சாலும் அங்கே குவாலிட்டியான எஜுகேஷன் போய் சேரும். அந்த டீச்சருக்கு அங்கே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் 10ல் வந்து 7 டீச்சருக்கு வந்து குவாலிட்டியில் 3 டீச்சர் தான் குவாலிட்டியாக இருக்காங்கன்னா அந்த 3 டீச்சர் சொல்லி இந்த 3 டீச்சர்கிட்ட படிக்கிறவங்க தான் குவாலிட்டியாக போவாங்க. மார்க் யார் வேணுமாலும் எடுத்துடலாம். த குவாலிட்டி, த எஃபெக்டிவ் டீச்சிங் அது ஒரு டீச்சர்கிட்ட தான் கிடச்சாகணும். அதனால் ஆப்சல்யூட்லி ஒரு மனுஷன் தான் இன்னொரு மனுஷனை ட்ரெயின் பண்ண போகிறான். சரிங்களா? அதில் குவாலிட்டியில் இருக்கிறவங்கள்ட்ட குவாலிட்டி வரப்போகுது, குவாலிட்டி இல்லாதவங்கள்ட்ட என்ன வரப்போகுது? அல்டிமேட்லி கையில் கொடுக்குற சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல், அந்த புக்கு, அதில் உள்ள சிலபஸ், அதை நம்ம தான் படிக்கணும், நம்ம தான் புரிஞ்சுக்கணும், நம்ம தான் நம்ம ஜென்ரேஷனை மாற்றணும், நமக்கு தேவையானதை பண்ணணும். ஓகே, டீச்சர் இஸ் தேர் டு டீச்சிங் எஸ், நாட் டு லீடிங் எஸ். நாட் டு ரொம்ப முக்கியம். அதோட அவங்க டீச் பண்ணுவாங்க, லீட் கூட பண்ணுவாங்க. ஆனாலும் கூட அதை தாண்டி வாழ்க்கை பூரா கைட் பண்ண மாட்டாங்க. அந்த கைடன்ஸ்க்கு உண்டான ட்ரிகர் பாயிண்ட்டை கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். அதோட தான் அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு வர்றது தான் அப்படியே மேலே போக முடியும். அந்த ட்ரிகர் பாயிண்ட்டையும் நம்ம தொடர்றதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லிட்டா டீச்சிங்கை குறை சொல்லி வேஸ்ட்டு, சைடு இன்ஸ்டியூட் வேஸ்ட்டு, இது வேஸ்ட்டு, நீட் வேஸ்ட்டு, அது வேஸ்ட்டு, எல்லாத்தையும் நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் எல்லோரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது, நம்ம தான் நம்ம தலைமுறையை வந்து எஜுகேட் பண்ணணும். நீட் இஸ் இம்பார்ட்டன்ட். எஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்படியே போனோம்னா நாளைக்கு எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணான்பாங்க. இந்த அருவருப்பான அரசியலில் இருந்து பிள்ளைங்களோட மனநிலை போகாமல் இருக்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நீ எக்ஸாம், உனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, நீ படி. 5ஆவதுலேருந்து 6ஆவது போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குங்க. நிறையா ஸ்கூலில் அட்மிஷன் போகிறதுக்கு பெற்றவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதை கேட்குறதுக்கு யாருக்காவது இருக்கா? ரைட்ஸ் இருக்கா? துப்பு இருக்கா? பிள்ளை படிக்கிறதுக்கு எதுக்கு இப்போ அம்மாவுக்கு எதுன்னு? சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாலிசி சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சிறப்பான திட்டத்தை எடுத்துகிட்டு வராங்க. யாருக்கு எங்கே பிடிக்குதோ அதை போய் பண்ணிக்கிறோம். ஏன் சார் அந்த சிறப்பு திட்டத்தை நம்ம கொலாப்ஸ் பண்ணணும்? கொஷின் பேப்பர் லீக் ஆகுது. சார், இந்தியாவில் 14 மாநிலங்களில் கொஷின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட 8 எக்ஸாமோட கொஷின் பேப்பர் லீக் ஆகிருக்கு கடந்த 2 வருஷத்தில். எல்லாமே ஆகுது சார். மனித தவறு. இது கவர்மெண்ட் ஸ்டேஷனில் நடக்குது. அவங்க நடந்த தவறு தான். எஸ், அவர் ராஜினாமா பண்ணணும், எல்லாம் செய்யணும். ஆனால் அது மட்டுமே தீர்வு இல்லைல்ல. ராஜினாமா பண்ணிட்டா தீர்வா? சொல்லுங்கள். அப்போ தமிழ்நாட்டில் எப்படியோ பல எக்ஸாமில் லீக் ஆனதுக்கு முன்னாள் முதல்வர்கள், முன்னாள் அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கணும். ஷார்ட் செலெக்ஷன் SSC எக்ஸாமில் தெலுங்கானாவில் லீக் ஆனதுக்கு அவரோட முதல்வர் ராஜினாமா பண்ணியிருக்கணும், அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்கணும். கர்நாடகாவில் 2 எக்ஸாம் லீக் ஆச்சு, அதுக்கு பண்ணியிருக்கணும். இமாச்சல் பண்ணியிருக்கணும், மத்திய பிரதேஷ், ஹரியானா,
டெல்லியில் நடந்த இந்த எல்லா எக்ஸாம்லேயும் கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆகிருக்கே. லீக் ஆன எல்லாத்துலேயும் ராஜஸ்தானில் எல்லாம் லீக் ஆகிருக்கு. அந்த லீக் ஆனதெல்லாம் ராஜினாமா தான் பண்ண முடியும். ஸோ தேர் இஸ் no action plan. It is very clear that we want to make a pressure in a political way to get the people to forcefully resign from the designation. Then அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக செட் பண்ணி நான் பண்ண வச்சிட்டேன் பொலிட்டிக்கல் காமிக்கணும். ஒரு குழந்தைங்கள் அடுத்தலோட வரலாற்றில் எவ்வளோ கேவலமாக விளையாட முடியுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அருவருப்பான அரசியல்லாம் அதனால் இந்த எஜுகேஷன் மூலமாக இந்த அருவருப்பான அரசியலை எலிமினேட் பண்ணிடலாம். அது பூச்சியாக இருந்தாலும் சரி, பாம்பாக இருந்தாலும் சரி. அதனால் அது கரப்பான் பூச்சி, இந்த பூச்சி, அந்த பூச்சி, ஒரு மயிறு பூச்சி ஒன்றும் பண்ண முடியாதுங்க. என்ன நீங்கள் என்ன எழுதி வச்சுக்கோங்க, பண்ண முடியாது. ஏன்னா அரசியல் பண்ணுறதுக்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த பூச்சி வந்து கட்சி அமைச்சாலும் சரி, அரசியல் பண்ணுறதுக்கே இன்றைக்கி ஒரு காரணத்தை இந்தியாவில் எந்த காரணத்தை நான் கையில் எடுக்கலான்னு தேடிட்டு இருக்கோம்ல, அதுதான் நம்ம நாட்டோட சக்ஸஸ், நம்ம கண்ட்ரியோட சக்ஸஸ். எடுக்க சொல்லுங்கள். ஓ மை காட், இந்தியாவில் வந்து 5 வருஷமாக குண்டா வெடிச்சிட்டு இருக்குது, ஸோ இவங்கெல்லாம் பதவியில் சொல்ல சொல்லுங்கள் சார். தீவிரவாதி அடுத்த நாட்டில் போய் சுட்டு தள்ளிட்டு வரோம் சார், வீழ்த்திட்டு வரோம் சார், அந்த பெருமையில் இருக்கோம் சார். உலகம் எங்கும் போர் நடக்குது சார். அந்த போரில் ஒரு சஜஷனை நம்ம கொண்டு போய் சேர்க்குற இடத்துல இந்தியா இருக்குது சார், இந்திய பாரதம் இருக்குது சார். அமெரிக்கா ரொம்ப அதிக தீவிரமாக டாலரை போடுறாங்க. அமெரிக்கா வந்து வர்த்தக தடையை விதிக்கிறாங்க, பொருளாதார தடையை விதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா ஒரு 5 நாடுகள் சேர்ந்து நான் தனியாக நாணயத்தை விடுறேன், எனக்கு டாலரை நம்பி இருக்க தேவையில்லைன்னு சொல்லி அந்த டாலரை நான் கம்பல்சரி வந்து டாமினேட் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு புது நாணயம் உருவாக்கலான்னு ஒரு 5 நாடுகள் முடிவெடுத்தப்போ அந்த 5 நாடுகளில் ஒரு நாடாக இந்தியாவும், அந்த 5 நாடுகளில் முடிவெடுக்கக்கூடிய முக்கிய 2 நாடுகளில் ஒரு நாடாக இந்தியாவும் இருந்தது பெருமதிப்புக்குரியது. அதை ஏற்று டாலரை பயன்படுத்துகிற நாடுகளே பின்வாங்குச்சு சார். இந்த பெருமையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்திய அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு கடந்த 10 வருஷமாக எஃபெக்டிவாக டிஜிட்டலைசேஷன் வேர்ல்டு எப்படி போகுதுன்னு பாருங்கள். இன்றைக்கி டிரான்சாக்ஷனில் நம்ம என்ன அப்படியே கம்பேர் பண்ணுங்களேன். நல்லா சொல்கிறாங்க, இந்த தலைமுறைக்கு 2010க்கு முன்னாடி உண்டான மத்திய அரசாங்கத்தினுடைய இதுவோ இந்தியாவினுடைய கண்டிஷனோ இப்போ உள்ள கண்டிஷனோ தெரியாது. அதை சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து இதுங்கிறாங்க. அதனால் இன்றைக்கி உள்ள தலைமுறை என்ன நினச்சிக்கிறாங்க, இதெல்லாம் பிரச்சனையும் நினச்சிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த 2010க்கு முன்னாடி 5க்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதை கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி இருந்துட்டு போனேன். நம்ம எல்லோரும் சொல்கிறப்ப தான் தெரியும் இவ்வளோ. அதாவது மேபி இட் மைட் பீன் worst or good, still we want to transform from good to great. ஸோ குட் டு கிரேட் அந்த விஷயங்களை தான் புரிஞ்சுக்கணும், அதுதான் வேணும். குட் டு கிரேட். ஸோ நம்ம குட்டாக இருக்கலாம், ஒஸ்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று குட் ஆர் வெஸ்ட்டு. ஸோ குட் ஆர் வெஸ்ட் ஆர் டு கிரேட். நம்ம குட்டில் இருக்கோம், ஒஸ்ட்டாக இருக்கோம், கிரேட்டுக்கு போகணும் இல்லையா? எஸ், அது போயிருக்கோம். லாஸ்ட்டு 10 years 12 years ஆஃப் ஜேர்னி ஆஃப் இந்தியா. குட் ஆர் வெஸ்ட் ஆர் பேட் ஆர் ஃபேர் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் இருந்து கிரேட்டுக்கு போகுது. எஸ், வி ஆர் டுவர்ட்ஸ் த கிரேட். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இதை யாராலும் தடுக்க முடியாது. அதான் உண்மை.